அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு இடங்களில் குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் நீட் தேர்வு முறைகேடு வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது மத்திய அரசு. தற்போது இந்த அறிவிப்பானது வெளியேறியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இந்த உத்தரவு பற்றிய முழு விவரங்கள். நீட் நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற மோசடி தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் மத்திய அரசு சிபிஐ விசாரணை வசம் ஒப்படைத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நீட் இளங்கலை நுழைவுத் தேர்வுகள் நடைபெற்றன. ஜூன் 4ஆம் தேதி நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதற்கிடையே இந்த நீட் தேர்வின் போது பல்வேறு மையங்களில் குளறுபடிகள் நடைபெற்றது, மோசடிகள் நடந்தது. சில தேர்வு மையங்களிலே ஆள் மாறாட்டம் நடைபெற்றது. பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்தது என்று இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில்தான் இந்த நீட் நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற அந்த மோசடிகள் நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த முறைகேடுகளை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு இடங்களிலே மோசடிகள், குளறுபடிகள், ஆள் மாறாட்டம், அதே போல வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஒருங்கிணைந்த விசாரணைக்காக இந்த நீட் நுழைவுத் தேர்வு விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணை வசம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம், வெளிப்படைத்தன்மை நிலவும், மாணவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு இதில் சம்பந்தப்பட்டுள்ள தனி நபரோ அல்லது அமைப்போ நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.